தாவேகா மாநாட்டில் இளைஞரை பவுன்சர் தள்ளிவிட்ட விவகாரத்தில் விஜயின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தாவேகா மாநாட்டில் ராம்ப் வாக் மேடையில் ஏறியபோது பெரம்பலூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமாரை பவுன்சர் தள்ளிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இளைஞர் சரத்குமார் அளித்த புகாரின் பேரில் விஜய் மற்றும் பவுன்சர்கள் 10 பேரின் மீது பெரம்பலூர் குன்னம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் விசாரணைக்காக அந்த வழக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தனது கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி என விஜய் பேசுவதில் என்ன கொள்கை இருக்கிறது என்றும் வினவினார். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப சொல்றாரு 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு. தம்பி, அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபடுறது? கொள்கை என்ன, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிரா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக விஜய் கூறியது வெறும் பிதற்றல் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் அவர்களை இன்னைக்காவது திரு நயினார் நாயகன் ராத்திரியில் போய் பார்த்து வந்தாங்க. என்ன பேச்சு, என்ன பிதற்றது? பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த ரகசிய கூட்டணி, கள்ள உறவு, இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாது. அது அரசியலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் அதெல்லாம் மாஸ்டர் பண்ணி இருக்கலாம் விஜய், தட் ஐ டோன்ட் நோ. ஆனால் அவர் பேசுறதுக்காக சொல்கிறேன், டோன்ட் பிளாபர். சாலிடாக களத்தில் நின்று விஷயத்தை பேசுவாங்க. இன்னைக்கு கல்வி கொள்கையில் திமுகவோட கொள்கையை பின்பற்றவர் விஜயா, பிஜேபியா? சொல்லுங்க, யாரு? மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு திமுகவோட கோரிக்கை, அதை ஆதரிக்கிறது யார்? விஜய். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவோட கள்ள உறவோ நல்ல உறவோ வச்சிருக்கிறது விஜய், நாட் பிஜேபி.